ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மத்திய அரசு கொண்டு வந்த 131வது திருத்த மசோதா, அப்புறம் தொகுதிகள் மறுவரையறை மசோதா, இதெல்லாம் என்னது, நேற்று ஏன் அது தோல்வியில் முடிவடைஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் 16 அப்போ 3 பில்லை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று 131st அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்பு சட்டம் 131வது திருத்த மசோதா. ரெண்டாவது டீலிமிட்டேஷன் பில், தொகுதிகள் மறுவரையறை மசோதா. மூணாவது யூனியன் பிரதேசங்களின் சட்டங்கள் திருத்த மசோதா. ஸோ இந்த 3 பில்லை ஏப்ரல் 16 அன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. லோக்சபாவில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் தான் தாக்கல் பண்ணுறாரு. எந்தெந்த மினிஸ்ட்ரி இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷன் 131st அமெண்ட்மெண்ட் பில், லா அண்ட் ஜஸ்டிஸு. டீலிமிட்டேஷன் பில்லும் லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி தான். யூனியன் டெரிட்டரிஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் மட்டும் ஹோம் அஃபேர்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பில் 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிக்கல் 81 இந்த பில் அமெண்ட் பண்ணுது. ஆர்டிக்கல் 81 என்ன? கம்போசிஷன் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ லோக்சபாவுடைய கம்போசிஷன் சொல்கிறது ஆர்டிக்கல் 81, அதை தான் அமெண்ட் பண்ணுறாங்க. இது அமெண்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, மக்களவையோடைய மொத்த இடங்கள், அதிகபட்ச இடங்கள் 550, அதை தான் 850 அதிகரிக்கிறாங்க இந்த ஆர்டிக்கல் 81 அமெண்ட் பண்ணுறது மூலமாக. ஸோ அதிகபட்சமான இடங்கள் 550. இப்போ கரண்ட்டாக இருக்கிற சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 543 இடங்கள். இந்த 850 இடங்களை 815 இடங்கள் மாநிலங்களுக்கும் 35 இடங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒதுக்கப்படும் அப்படின்னு இந்த மசோதா சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ், மறுவரையறை தடையை நீக்கிறதுக்காகவும் தான் இந்த பில்லை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026க்கு அப்புறமா எடுக்கப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறமா தான் தொகுதிகளை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு தான் இப்போ சட்டமில் இருக்குது. ஓகே, இப்போ எந்த சென்சஸை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா? 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் தான் இப்போ தொகுதி மறுவரை, இந்த லாஸ்ட் எலெக்ஷன், இப்போ நடக்கக்கூடிய எலெக்ஷன் வரைக்கும் அதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஏன் இதை 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஃபாலோ பண்ணணும்? 2011 கூட சென்சஸ் எடுத்தாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ சட்டப்பிரிவு 82 ஆர்டிக்கல் 82 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு 10 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறமும் மாநிலங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப மக்களவை இடங்களும் சட்டப்பேரவை இடங்களும் மாற்றி அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லுது. 1970 மத்திய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக ஊக்குவிக்கிறாங்க. மாநிலங்கள் நீங்கள் எல்லாம் செயல்படுத்துங்க, ஃபேமிலி பிளானிங் அதுக்கான திட்டங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தென் மாநிலங்கள்லாம் என்ன பண்ணுது? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரியான தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான திட்டங்களை அறிவித்து அதை மிக சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க. இதனால் அங்கே மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் கம்மியாகுது. ஆனால் வட மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்க? அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் இந்த மாதிரி மாநிலங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாகுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையில் இடங்களை ஒதுக்குனா மக்கள் தொகையை குறைச்சாங்க அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் பண்ணதுக்காக தென் மாநிலங்களுடைய மக்களவை இடங்கள் குறையும். இதுவே வட மாநிலங்களுடைய மக்கள் தொகை குறைக்காத வட மாநிலங்களுக்கு இடங்கள் அதிகமாகும். ஸோ இது தென் மாநிலங்களை தண்டிக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு 1976 42வது சட்ட திருத்தம் இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? அதில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, 2000வது வருஷம் வரைக்கும் 1971வது ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையிலேயே மக்களவை இடங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ 2000வது வருஷம் வரைக்கும் 71 எடுத்த மக்கள் தொகை சென்சஸை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 42வது திருத்த சட்டத்தில் கொண்டு வராங்க. ஓகே, இப்போ 2000வது வருஷமும் வந்துருச்சு. அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் தொகையில் சமநிலை ஏற்படலை. மறுபடியும் மக்கள் தொகை அடிப்படையில் இடங்களை மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னா தென் மாநிலங்களுடைய அரசியல் பலம் குறையும், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கம்மியாக தான் ஆகும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ இதுக்கு வாஜ்பாய் தலைமையிலான அரசு 84வது சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரீஸ் இருக்கு இல்லையா, முடக்கப்பட்டது இல்லையா, அதை 25 ஆண்டுகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதாவது 2026க்கு பிறகு எடுக்கப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரைக்கும் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பை தான் பயன்படுத்தணும். அதன்படி தான் தொகுதிகள் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீட்டிக்கிறாங்க. இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பையே இடஒதுக்கீட்டுக்கு பயன்படுத்திட்டு வரோம்.
இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ண 131வது அரசியல் திருத்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 2026க்கு அப்புறம் ஏன் மக்கள் தொகை எடுக்கணும், நாம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளை பயன்படுத்தி தொகுதி மறுவரையறை செய்யலாமே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மசோதா. ஸோ அந்த ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸை வந்து அந்த தடையை நீக்கி 2011 சென்சஸை பயன்படுத்தி தொகுதிகளை மறுவரையறை செய்ய வழிவகை செய்கிறது தான் இந்த மசோதா. இது ஏன் உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் கூட வந்து சேர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா, 2023 அது கொண்டு வந்துட்டாங்க. நாரி சக்தி வந்தன் அதிநியம், அது சட்டமாகவும் மாறிடுச்சு. அந்த சட்டத்தை 2029 பொது தேர்தலில் அமல்படுத்துறதுக்கும் இந்த மசோதா வந்து வழி செய்யுது. எப்படி அப்படின்னா, இந்த சட்டம் வந்ததுலேருந்து அடுத்து எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்களோ அப்போ தான் இதை செயல்படுத்த முடியும். அதனால தான் எதுக்கு 2029 வரைக்கும் வெயிட் பண்ணணும், இதை வந்து 2011 பயன்படுத்திக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் இந்த பெண்கள் இட ஒதுக்கீட்டு மசோதாவையும் இதோடு சேர்த்து பேசுகிறாங்க. ஸோ இதை டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். இந்த 131வது திருத்த மசோதா இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு திருத்தம் அப்படிங்கிறதுனால நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மூலமாக நிறைவேற்றப்படணும். 3/2 பங்கு வாக்குகள் வேணும். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கும் மேற்பட்ட 50% பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல் வந்து தேவை. ஸோ இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமாக நிறைவேற்றப்படணும். எவ்வளோ பேர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் தான், அதில் 3/2 பங்கு வாக்குகள். ரெண்டாவதாக தொகுதி மறுவரையறை மசோதா டீலிமிட்டேஷன் பில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா, இந்த 131வது திருத்த மசோதா தான் இந்த தொகுதிகளை மறுவரை பண்ணுறதுக்கு சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு வழிவகுத்தா கூட அதை செயல்படுத்துறதுக்கான வழிமுறையை இந்த மசோதா தான் சொல்லுது. 2002 கொண்டு வந்த மறுவரையறை ஆணைய சட்டம் டீலிமிட்டேஷன் ஆக்ட் ஆஃப் 2002 அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக புதிய மறுவரையறை ஆணையத்தை மத்திய அரசு வந்து அமைக்கும். ஸோ நியூ டீலிமிட்டேஷன் கமிஷன், இதுக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து தலைமை தாங்குவார். தலைமை தேர்தல் ஆணையர், மாநில தேர்தல் ஆணையர்கள் வந்து இதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்த ஆணையத்தோட பணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மக்கள் தொகைக்கு ஏற்ப, அதாவது இங்கே குறிப்பிட்டிருக்கிறது 2011 சென்சஸ் படி தொகுதிகளோட எல்லைகளை மாற்றி அமைக்கிறது, இடங்களை ஒதுக்கிறது, SC ST பெண்களுக்கான இடங்களை நிர்ணயிக்கிறது இதோடைய பணிகள். இந்த ஆணையத்தோடைய முடிவுகள் அப்படிங்கிறது இறுதியானது, சட்டப்பூர்வமானது. இதை நீதிமன்றங்களில் சவால் செய்ய முடியாது, ஒரு சில விதிவிலக்குகளை தவிர அப்படின்னு இந்த பில்லை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் தொகுதி மறுவரையறை மசோதா. அடுத்ததாக 3வதாக யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா 2026. இது வந்து ஹோம் ஆஃபீஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. டெல்லி, ஜம்மு காஷ்மீர், புதுச்சேரி இந்த மாதிரி சட்டமன்றங்கள் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்களில் அந்த 33% பெண்கள் இடஒதுக்கீடு அப்புறம் தொகுதி மறுவரையறையை செயல்படுத்தக்கூடிய சட்ட மசோதா தான் இது. ஸோ இந்த 3மே வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஏப்ரல் 16 அன்னைக்கு. 17 அன்னைக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஸோ இது எல்லாமே வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. 17 ஏப்ரல் 2026 மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட 3/2 பங்கு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்றதுனால இந்த 3 பில்லுமே தோல்வி அடைஞ்சிருக்கு. அதாவது எத்தனை பேர் வந்திருந்தாங்க, 528 ஓட்ஸ் வந்து பதிவாயிருந்தது. மசோதாவுக்கு ஆதரவாக 298 உறுப்பினர்களும், மசோதாவை எதிர்த்து 230 உறுப்பினர்களும் வாக்களிச்சிருந்தாங்க. ஸோ டோட்டலாக மசோதா வெற்றி பெறணும் அப்படின்னா மொத்தமாக 326 வாக்குகள் தேவை. ஆனால் 298 உறுப்பினர்கள் தான் அதை ஆதரிச்சிருந்தாங்க. இதனால் மசோதா வந்து தோல்வி அடைஞ்சிருந்தது. ஓகே, தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் ஏன் இந்த மசோதாவை எதிர்க்கிறாங்க அப்படின்னா, 1971 சென்சஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 39 இடங்கள் தமிழ்நாட்டுக்கு. இதுவே வந்து 2011 சென்சஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். அதாவது சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு ஒரு சீட்டுகளாக உயரம் தான், ஆனால் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இப்போ 39 சீட்ஸ் அப்படிங்கிறது 7.12%. இதுவே 2011 சென்சஸ் எடுத்தாங்க அப்படின்னா அது 5% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது மக்களவையில் நமக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிடும். தென் மாநிலங்களுக்கு கேரளா, ஆந்திர பிரதேசம் இதுவுமே வந்து பர்சன்டேஜ் வைஸ் நமக்கு ரெடியூஸ் ஆகும். இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வட மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 25% அதிகமாகுது. தென் மாநிலங்களுக்கு அது வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ நம்மளுடைய வாய்ஸ் இல்லாமல் போயிடும், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து கம்மியாகும். ஸோ இதனால தான் தென் மாநிலங்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1971 அந்த சென்சஸை ஃபாலோ பண்ணி இப்போவும் வந்து இந்த டீலிமிட்டேஷன் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா,
இப்போது தமிழ்நாட்டிலேருந்து 39 எம்பிக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்களுடைய பிரதிநிதித்துவம் மக்களவையில் 7.18% இருக்கும். இடங்கள் அதிகரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா எம்பிக்களோட எண்ணிக்கை 59 உயரும். தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் 7.23% இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதாவது எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் 50% அதை வந்து உயர்த்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, 39 அதிகமாகுது தான். ஆனாலும் ஏன் தென் மாநிலங்கள் எதிர்க்குது அப்படின்னா, மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தியிருக்காங்க. எக்கானமிக்கில், இந்தியாவோடைய எக்கானமிக்கில் 30-31% தென் மாநிலங்கள் தான் அதிகமாக ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதுவும் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இருக்குது அதிகமாக எக்கானமிக் கான்ட்ரிபியூட் பண்ணுறது. மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணி எக்கானமிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுற மாநிலங்களுக்கும் 50%, மற்ற மாநிலங்களுக்கும் 50% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, 2011 சென்சஸ் படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய 50% கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான். 2011 சென்சஸ் படி எடுத்தாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோடைய பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து மக்களவையில் கம்மியாகும். இப்போ உத்தரப்பிரதேசம் பார்த்தோம் அப்படின்னா 1971 ஆண்டை காட்டிலும் 120% வந்து அவங்களுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டோடைய மக்கள் தொகை வெறும் 15% மட்டும்தான் அதிகரிச்சிருக்கு. எவ்வளோதான் நம்ம எக்கானமிக் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் நம்மளுடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது மக்களவையில் இன்னமும் கம்மியாக தான் இருக்குது. நாம் ஏதாவது ஒரு சட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னா நம்மளால் அங்கே என்ன பண்ண முடியல, அந்த சட்டத்தை எதிர்த்து அது தோல்வி அடைய செய்ய முடியறதில்ல. இதனால் வட மாநிலங்களுடைய தொகுதிகள் அதிகமாகும் போது என்னாகும் அப்படின்னா, அவங்களுக்கு சாதகமான சட்டங்கள் வந்து வட மாநிலங்கள் மக்களவை உறுப்பினர்கள் வச்சு மட்டுமே அவங்க நிறைவேற்றிக்குவாங்க. தென் மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படும், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் குறையும். பட் இது எவ்வளவா இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளவா வந்து ரெடியூஸ் ஆகும், இது எல்லாமே வந்து சட்டமாக வரும்போது மட்டும்தான் தெரியும். அடுத்ததான் நம்ம மகளிர் 33% இடஒதுக்கீட்டு மசோதாவை பார்க்கலாம். நாரி சக்தி வந்தன் அதிநியம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடாளுமன்றம் அப்புறம் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, அதாவது 1/3 அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய சட்டம் தான் இது. ஸோ இதை செப்டம்பர் 19, 2023 அறிமுகப்படுத்தினாங்க. செப்டம்பர் 20, 2023 மக்களவையில் 454 உறுப்பினர்கள் இதுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருந்தாங்க. மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவையிலையும் செப்டம்பர் 21, 2023 அடுத்த நாளே வந்து நிறைவேற்றினாங்க. செப்டம்பர் 28, 2023 குடியரசுத் தலைவர் வந்து இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 106வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஓகேங்களா, 106வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2023. எத்தனாவது பில் அப்படின்னு கேட்டால் 128வது அரசியலமைப்பு திருத்த மசோதா. ஸோ பில் வேறு, அது ஆக்டாக மாறுறது வேறு. பில் 128வது பில்லை, சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 106வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2023. ஏப்ரல் 16, 2026 இதை அரசுதலில் வெளியிடுறாங்க. அது வெளியிடுறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏப்ரல் 16 எப்போ இந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த அன்னைக்கு அரசுதலில் வெளியிட்டு அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, சட்டம் தான் அமலுக்கு வந்துருச்சு. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சட்டம் அமலுக்கு வந்திருந்தா கூட தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறமா தான் இதை நடைமுறைப்படுத்த முடியும். இதுக்கப்புறம் ஏதாவது பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஒருவேளை இந்த இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வருது அப்படின்னா கூட வந்ததுலேருந்து, நடைமுறைக்கு வந்ததுலேருந்து 15 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும். அதுக்கப்புறம் நாடாளுமன்றம் தேவைப்பட்டால் இதை வந்து நீட்டிச்சுக்கலாம். அதுதான் இந்த 106வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023. இதில் உள்ஒதுக்கீடும் இருக்கும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் 1/3 அந்தந்த பிரிவு பெண்களுக்கு வந்து ஒதுக்கப்படுது. இப்போது மக்களவையில் எத்தனை சதவீத பெண்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17வது மக்களவை இருக்குது. 2019 to 2024 மொத்த உறுப்பினர்களில் 15% பேர் வந்து பெண்கள் இருந்தாங்க. மாநில சட்டமன்றங்களில் மொத்த உறுப்பினர்களில் பெண்களுடைய பங்கு பார்த்தோம் அப்படின்னா 9% இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த மசோதாக்கள். இது பற்றின ஏதாவது டவுட்டோ கேள்வியோ இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.